முள்ளங்கி சாம்பார், முள்ளங்கி சட்னி சாப்பிட்டு பேஜாரா இருந்தா, இந்த மாரி முள்ளங்கி பச்சடி செஞ்சு பாருங்க. உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். நான் 2 முள்ளங்கி எடுத்துட்டு, தோலெல்லாம் எடுத்து நல்லா கழுவிட்டு சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பேனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 5, 6 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெடியாக இருக்குது. இப்போ மிக்ஸி ஜாருக்கு போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நைஸாக வேண்டாம், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சா போதும். இப்போ அதே பேனுக்கு 1 டேபிள் ஸ்பூனோட எண்ணெய் போட்டு ஒரு 2 கட் பண்ண வெங்காயம், ஒரு 5, 6 பல் பூண்டு கட் பண்ணி எடுத்து முள்ளங்கியும் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. இது மூடி வச்சோம்னா நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், ஓரளவு வெந்திருக்கும். கொஞ்சம் புளி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு இது மூடி வச்சுருங்க. இந்த முள்ளங்கி தண்ணியிலேயே அது நல்லா வெந்துடும். இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இருக்குது. இதை மிக்ஸி ஜாருக்கு போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் வேண்டாம், ரொம்ப கொரகொரப்பாகவும் வேண்டாம், அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை சூடான சாதத்துக்கு கூட சர்வ் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் பச்சடி போட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போட்டு நல்லா பிணைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இந்த முள்ளங்கி சாம்பார் சட்னி சாப்பிட்டு பேஜாராக இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து எம்மாவை வந்து விநாயகர் சதுர்த்தின்றதுனால விநாயகர் செஞ்சுருக்கா. பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கான்னு, நல்லா அழகாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஷில்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.